நான் டாக்டர் தயாளன். நீங்கள் இந்த திருநெல்வேலி வல்லநாடு பக்கத்தில் சிதம்பரம் சாது சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சுவாமிகள் எந்த ஒரு இடத்துக்கு வந்தாலும் ஒரு யானை வந்து நின்றும். தினம் அது நடக்கிற அதிசயம்தான். சுவாமிகள் கணபதி ஹோமம் பண்ணாலோ யாகம் பண்ணாலோ ஒரு யானை நின்றும். அப்போது தொடர்ந்து இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு சிஷ்யர் சொன்னார், சாமி நம்ம ஒரு யானையை வாங்கினா என்னான்னு சொல்லி. சுவாமிகள் எதுவும் பதில் பேசுகிற அடுத்த நாள் திருவனந்தபுரத்துலேருந்து அவருக்கு ஒரு யானை பரிசாக வழங்கப்பட்டது. அந்த யானைக்கு சுவாமிகள் மாதவன் அப்படின்னு பேர் வச்சார். யானைன்னா மதம் பிடிக்கும்ல. யானைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ மதம் பிடிச்சிடும். எல்லா யானைக்கும் மதம் பிடிக்கும். என்னதான் 1000 யானையை கொண்டு படையில் இது பண்ணால் கூட யானை இன்னும் காட்டு விலங்கு தான். அது மாடு குதிரை மாதிரி டொமஸ்டிக் அனிமல் கிடையாது. அது வயலண்ட் அனிமல் தான் இல்லையா? அப்போது அந்த மாதவன் யானை ரொம்ப சாதுவாக இருக்குமா. சிதம்பரம் சாது சுவாமிகள் மாதிரி ரொம்ப சாதுவாக இருக்கும். எப்படின்னா சின்ன பசங்க கேட்பாங்க சாமிகிட்ட, சாமி மாதவனை எங்கள் கூட கொடுங்களேன், விளையாண்டுட்டு கொண்டு வந்து தர்றோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அந்த குழந்தைகளோட அந்த யானை பழகுமா. அதுக்கு இது வரைக்கும் மதமே பிடிச்சதில்லை. 53 வருஷம் அந்த யானை சுவாமி கூட இருந்திருக்கு. சுவாமி 1982 ஜீவசமாதி ஆகிருக்காரு. அது 83 ஜீவசமாதி ஆகிருக்கு. நம்ம சிதம்பரம் சாது சுவாமிகள் முத்துராமலிங்க தேவர் சித்தர் இருக்கார் இல்லையா, பசும்பொன்னில், அவர் ஜீவசமாதி ஆகும்போது சிதம்பரம் சாது சுவாமிகள் தான் அதை நடத்தி வச்சுருக்காரு. அந்த ஜீவசமாதியை ஜீவ ஒடுக்கத்தை நடத்தி வச்சுருக்கார். சுவாமிகள் பல அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. நான் சொல்ல வந்தது, சுவாமிகள்கிட்ட இருக்கிற யானைக்கு கூட மதம் பிடிக்கல. அந்த விஷயத்தை தான் அவர்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும். யானையே வருது, யானைக்கு மதம் பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். சுவாமிகள் நினைத்தால் சித்தர்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும், எந்த அதிசயம் வேணாலும் நடக்குங்கிறதுக்கு இப்போ 83 தான் அந்த யானை ஜீவசமாதி அடைஞ்சிருக்கு. நீங்கள் வல்லநாடு போனீங்கன்னா சுவாமிகளையும் அவரையும் சேர்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நன்றி.